வணக்கம். மஞ்சள் சாஜல் பார்க்கக்கூடாது தான் மாடு மட்டும் மாட்டு இதா மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டி முடியும் மறுபடியும் தானே இரவில்லை கொண்டு 10 கிலோ போயிட்டு விட்டுட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கண்டாவளை பூனங்குளம் பகுதியில் மாட்டு வண்டி சவாரி போட்டி நடக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம். முதலாவது பரிசு 25 லட்சம் ரூபா பெறுமதியான மாட்டு வண்டியில் உண்டு. மற்றது 2ஆம் பரிசு உண்டு. 3ஆம் பரிசு மாட்டுக்கண்டு. இப்படி பிரமாணமாக இருந்து பாருங்க. கோயில் திருவிழா வேறு நடக்குது. மாட்டு வண்டி சவாரி தெரியாது. வெளியேற்ற போட்டி நடக்கிறது இங்கே பாருங்க. பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. திருவிழா கூட இப்படி நாங்கள் கண்டதில்லை. ஐஸ்கிரீம் மேனுகள், முழு சாப்பாடு இதுகள், குடும்பம் வந்து பார்க்கணும். யாழ்ப்பாணம், மன்னார், கிருவத்தி உள்ள இடத்துலேருந்து வந்திக்கணும். இது பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயாவலக்ஸ் அந்த யூடியூப் சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டி பாருங்க. வேற ஒரு இடம் பாருங்க. மறக்காம தயாவலக்ஸ் யூடியூப் இருக்காங்க. மாடு வண்டியில் ஒன்றோட கவுண்ட் தலைவிடா அது தலைவிடா போனாலும் பாருங்க ஓடுது வண்டி. கொடி அடிக்கக்கூடாது. கொடி அடிக்க போட்டியை பார்த்தீங்களா? தமிழத்த வீர விளையாட்டு சவாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்ட வியூவில் போய் பார்ப்போம். ஓகே, மறக்காம தயாவில் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டை பிடிங்க, அண்டை பிடிங்க. அஞ்சு வாரம் நடந்த மாட்டு
குளுக்கோஸ் பெனடால் சோடா எல்லாம் கலந்து ஒரு மருந்து மாதிரி ஓட முதல் கொடுப்பினோம். அதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும் தானே, அதுக்கும் குளுக்கோஸ் சோடா. இங்கே பாருங்க மாட்டை எவ்வளோ அட்டகாசம் நடக்கும். மதிப்புக்குரிய கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை வருக வருக என அன்புரிமையோடு இன்முகத்தோடும் வரவேற்றிருக்கின்றோம். சில இடங்களில் உங்களுக்கான இப்போது 220 காலையை வடமாகாணத்தின் மூளை முழுக்கொண்டு வருகிறது. சிறந்த வரிகளை பரபரமிக்க பரிசுகளை தட்டிச் செல்வதற்கான இதுதான் மாட்டு தொட்டி. இப்போ தான் புரியுது, இது மாட்டு வண்டியில் தான் கிஃப்டாக கொடுக்க போயினோம். ஒன்றுங்கிறதில்ல மாட்டு வண்டியில். இதுதான் அந்த கிஃப்டாக கொடுக்குற மாட்டு கண்டுகள். இது கிஃப்டாக கொடுக்குற மாட்டு வண்டி. ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தீங்க? நாங்கள் இளவாலை பண்டத்திரிப்பிலிருந்து வந்திருக்கோம். இளவாலை பண்டத்திரிப்பு. என்ன அந்த பெருசு முதல் பெருசு பெருசு வண்டியில் வண்டியில் எல்லாம் சொல்லி தான் வந்துருந்தீங்களா? இல்லை தெரிஞ்ச எல்லாம் அறிமுகப்படுத்த வந்திருக்கோம். மற்ற மாட்டை பற்றி சொல்லுங்கள். எனக்கு விஷயம் தெரியா, ஃபுல் விஷயம் தெரியா, சொல்லுங்கள். இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட 200-250 மாடுகள் வந்துருக்கு. எல்லாரும் எல்லாத்துக்கும் முன்னமாக பூ நான் காலையெல்லாம் போச்சு. இருந்து அனுப்ப அந்த மாடை பார்த்து கொண்டிருக்கும். சவாரி மாட்டில் இப்போ என்னென்ன குறிப்பாக பார்க்குறது? இப்படி மாடு இப்படி ஓடும், ரத்துக்கு மாடு ஓடும், துளிக்கு மாடு ஓடும். அது ஒரு பொம்பளை பார்க்க போகிற மாதிரி தான் மாடு பண்ணணும். நிறம் சொல்லி அதுகள் அப்படியா? ரஞ்சுளி மற்றது கோலாளங்கள் வால்கால் அதையும் பார்த்தா மாடு கொண்டு இப்போ மாடு கொண்டு பொம்பளை பார்க்க போனால் கிரக பூஜை விட்டு வர பொம்பளையும் வடிவில் தானே தான் பொம்பளை தான் மாடம் கொண்டு போகணும். இப்போ நல்லா ஓடுற மாடேன்னு கண்டுபிடிப்பீங்க. காலையில் அது முன்னே போகுதா இப்போ இப்போ நல்லா ஓடுற மாடு மாட்டை கண்டிலேருந்து பண்ணி பழக்கி தான் சேரி விடுவோம். பழக்கிறதுலான் இருக்கு மாடு ஓடுறேன். போய் மாட்டு வண்டி சவாரி போட்டி இன்றைய நாள் குறிப்பாக சவாரி போட்டி ஆரம்பமான ஆண்டு வடிவாக தெரியவில்லை என்றாலும் 75 ஆண்டுகள் தாண்டிய நிலையில் இன்று பவள விழாவாக காணுகின்ற மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டி கண்டாவளை கோணங்குளம் கட்டை விநாயகர் சவாரி திறமையில் எழுச்சி ஊரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமரர் ஐஸ்கிரீம் என்று அழைக்கப்படுகின்ற முருகர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக 5ஆம் ஆண்டு நினைவில் அவருடைய குடும்பத்தினரும் அனுசரணை வழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற ரஷ்ய உள்ளங்களை சவாரி இதான் சவாரி ஃபினிஷிங் இடம். இங்கே தான் மாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடம், இல்லை சவாரி இல்லை கணிக்கிற இடம். இங்கே இருங்க ஓடின மாடுகளை இங்கே தான் விட்டு கிடக்கு கடைசி எல்லாம் ஃபைனல் இடம். ஐயா வணக்கம். எந்த இடம் நீங்கள்? மட்டவில். மட்டவிலேருந்து எவ்வளோ? சாவச்சேரியா? எத்தனை வருஷமா அப்படி சவாரியில் கொண்டாடுறீங்க? 5 வருஷமா? என்னென்ன ப்ரைஸ் எதுவும் பண்ணிங்களா?
என்னென்ன கிடைச்சது? சின்னலேருந்து வளர்க்குறீங்களா அந்த மாட்டு நீங்கள் தான்? அப்போ வேணுனதா? எவ்வளோ ஆழமா சரிங்க இது? 5 வருஷமா? மற்ற மாடுகளை பற்றி சொல்லுங்கள். என்ன ஓடுற மாடு என்னென்ன கண்டுபிடிக்கிற விலையில் அப்படி பேசி தீர்மா அந்த இதன்ற மட்டில் சாவச்சேரி 5 வருஷமா. இது வந்து இப்போ ஓடிட்டே நைட்டாக ஓடிட்டு முதலாம் இடத்துல இன்னைக்கு 2ஆம் வருஷம் நடக்குது. மாடு வந்து பழக்கிறது சரியான கஷ்டம். 5 வருஷமா வளர்க்குது. இதில் பேர் பேர் இது 495 உரிமையாக வைக்கிறது. தண்ணி சோறு வளர்க்குற சரியான கஷ்டம். சரியான கஷ்டம். இது ஒரு அளவான சாப்பாடு தான் வைக்கிறேன். மேசுவல் கோதுவல் வேற தக்கல் தான் வைக்கிறேன். தொடர்ந்து அடிக்கிற சவாரி வட்டுக்கோட்டை விசுவமாடு யாழ்ப்பாணம் சவாரி முல்லைத்தீவு மன்னர் கொண்டு வரணும். இதா இது மாட்டுக்கண்டது என்னன்னு சொல்றாரு கோயில்ல இருந்து தேடிச்சு வைக்கிற இது காவல் ஓடுற மாடு அதெல்லாம் என்ன வேற மாட்டை பார்த்தா சொல்லிருக்கானே அது கால்வலை பார்த்து சொல்றாரு. கால்வல் அது நெத்தில குறியல் சுழியலை பார்த்து சொல்றாரு. அது ஒரு வடிவத்தை பார்த்து சொல்லுங்க. வடிவத்தை பார்த்து சொல்லுங்க. இல்ல ஒரு அளவுல இருந்து வாங்கினாங்க. சீப்பில இருந்து எடுத்து. வயதெல்லாம் உங்களுக்கு கணிக்க தெரியுமா? வயது கணிக்க தெரியும். தெரியா என்ன மட்டில் தான் சாவச்சேரி அதுக்கு இருக்க ஃபுல் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தோம். வேற யாழ்ப்பாணம் மன்னர் புல்நட்டி இதோட போதா இப்போ எத்தனாவதா வந்தது? முதலாவதான் வந்து முதலாவதா? ஓகே ஓகே. பொறுத்தால் தான் மாட்டிக்க. சாப்பாடுல என்னென்னு சொல்லுங்க. மேஸ் தவிடு அது நெல்லுமா அது புல்லுவல் மேய கட்டுற சொன்னாங்க. அடுத்த தக்கல் வைக்கிறேன். இப்போ இதுக்கு வாரதுக்கான செலவுகள் எல்லாம் செலவு எல்லாமே வேண்டிய செலவு உங்களோட தான். என்ன சத்தம் அந்த சத்தம் நன்றி. முன்னுக்கு டிஸ்பிளே டெம்பர் மாக்களை தூக்கி எறியும் அடிக்கும் கண்ட்ரோலுக்கு நிற்காது. அது விலங்கு தானே, அது பழக்கப்படுத்தி தான் எங்களை கண்ட்ரோலுக்கு வரணும். இல்லாட்டிக்கு அது விலங்கு விலங்கின குணத்தை தான் காட்டும். இந்த மாடு சவாழத்திடல் அந்த எல்லா கோடும் இருக்குது தானே, அதை விட்டு விலகினால் அப்படியே ரவுண்ட் அடித்து தான் கொண்டு விடுவிடும். இந்த ரிவர்ஸ் கியர் ஒன்றும் இல்லை தானே, அப்படியே ரவுண்ட் அடித்து அங்கே போயிடும்.
விலங்கு எல்லானே உங்களை சொல்ல எல்லா நேரம் கேட்காது. அதுகளுக்கும் வெளியில் வரைக்குள்ள எங்களை சொல்லு கேட்காது தட்டுப்பட்டுக்கும். சனத்தை பாருங்க எவ்வளோ சனம் அம்மா சுண்டு எட்டாப்பில் திருவிழா தான் ரெடியாக போகுது. அவங்க முன்னுக்கு நிற்கிறார் எங்கள் வெள்ளை கொடிக்கிட்ட அவர் தான் கொடி அடிக்கிறான்னு சொல்கிறது. அவர்கிட்ட சைகைக்கு தான் மாடு ரெடியாக எல்லா மாடுகளும் சரியானு பார்த்துட்டு திடீர்னு அடிப்பார் கொடி. அப்போ சனந்தான் ஆக்கெல்லாம் கத்தி யூஸ் பண்ணி மாட்டை ஓட வைக்கிறது பாருங்க. அப்படின்னு எல்லா மாடும் சரியா இல்லை நிற்கிதாண்டு குழம்பாவை நிற்கிதாண்டு பார்த்துட்டு டக்குன்னு அடிப்பார். அந்த வீட்டுக்குள்ளே வித்தியாசம் போட்டி தான். ஊராக்களை கட்ட தெரியாது இப்படி போட்டு நடக்காண்டு. அங்கே வந்து பார்க்கத்தான் தெரியுது மாடு வளர்ப்பு பிடி. கோட்டுக்குள்ள எல்லாத்தையும் பேச்சு விடும். எத்தனை ஆயிரம் வண்டியில் ரெண்டு வேறு எத்தனை ஆயிரம் ஒளியல் வாகனங்கள் என்ன போகுது அம்மா சொல்லுது. இது இப்போ ஃபைனல் மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது. இதில் செலக்ட் பண்ணுறது தான் 1, 2, 3 வரும். ஃபுல் வீடியோ போட்டி இங்கேருந்து வின் பண்ண மாடுகளை திருப்பி விட போயிடும். கடைசி லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட். அதுக்கு தான் அங்கே இந்த முடிவிடத்துலேருந்து மாட்டை தொடக்கத்துக்கு கொண்டு வரணும் பாருங்க. இவங்களாம் ஓடின மாடுகள் ஓடி வின் பண்ண மாடுகள் ஒரு ரவுண்ட்லேயே வின் பண்ண மாடுகளை கடைசியாக விட போயிடும். பேரில் விரத்து வர பாருங்க. நீ வேலுக்கு தான் போட்டிக்கு நீ 1200 மாட்டில் இவ்வளோ தான் செலக்ட் ஆகின மாடு. 5வது ரவுண்டில் நீ தான் ஃபைனல். இந்த ரவுண்டில் வின் பண்ணுறது தான் 20 லட்சம் ரூபா பெறுமதியான மாட்டு வண்டியில் உண்டு. நிறைய பரிசு இருக்கு. அப்படி இவ்வளோ மாடு உண்டு பாருங்க. இவ்வளோ 3000 ஓடி வின் பண்ண மாடுகளோ ஒரு ரவுண்டில் 5-6 மாடு ஓடும் 6 வண்டியில். அதில் வின் பண்ண மாடுகளில் ஒரு தொகுதியாக எடுத்து இன்னது இவளுக்கு தான் கடைசி அணி போட்டி. டாப்பில் புளியம்பவங்களை திருவிழாக்களுக்கு போன மேக்கடா கிடாங்களை பார்க்க எவ்வளோ சனம் வந்து பாருங்க. உங்கள் கிரவுண்ட் ஃபுல்லாக சனம். இப்போ தான் கூப்பிடணும். கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி விடணும். உங்கள் கையில் நாட்டி கிடக்கு புளியம்பவில் அந்த கைத்துக்குள்ளே மண்ணில் கொண்டு விட்டு அதில் வச்சு தான் செட் பண்ணுற மாடில் கட்டி. கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி ஒழுங்கு வட்டி விடணும். பாருங்க வாவியல் வந்த வாகனங்களை பழைய ரொலிய பழைய மாடல் வாகனங்கள். மறக்காம தேவையில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ போடுறோம் பாருங்க மறக்காம.